ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நான் இப்போது என்னோடய நாவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கதை ரொம்ப பிடிச்சி விரும்பி கேட்குறவங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஆக்சுவலி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களோட வரவேற்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க கதைக்கு போகலாம். பனி பொழிந்திடும் ஒரு விடியற்காலை பொழுதில் ஒரு 4 மணி அளவில் அடைமழை பொழிய தயாராக இருப்பது போன்ற அந்த காரிருள் சாலையில் ஒரு பென்டிலி கார் ஒன்று காற்றை கிழித்து கொண்டு சீறி பாய்ந்து சென்று கொண்டிருந்தது. அதே வேளையில் இங்கே ஒரு பிரைவேட் மருத்துவமனையில் ஒரு பெண் பிரசவ வேதனையில் ஐயோ அம்மா, ஐயோ முடியல என்றவாறு கத்திக்கொண்டு இருக்க, அவள் அருகில் 3 மருத்துவர்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்லியவாறும் அவளை ஸ்ட்ரெச்சரில் வைத்து தள்ளிக்கொண்டும் பிரசவ அறைக்குள் வந்தனர். அப்பொழுது அவளை செக் செய்து கொண்டிருந்த ஒரு மருத்துவர் மற்றொரு மருத்துவரிடம் சென்று பதட்டமாக டாக்டர் டாக்டர் என்று அழைத்தார். உடனே அந்த மருத்துவர் என்ன என்பது போல் கேட்க, டாக்டர், பேஷண்ட் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, இப்போ நாம என்ன பண்ணுறது என்று பதட்டமாக கேட்டார். அப்போது அந்த மருத்துவர் ஷீலா சற்று தோய்ந்த குரலில், இங்கே பாருங்க டாக்டர், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாம் அந்த குழந்தைய காப்பாற்றி ஆகணும் என்றார். உடனே அந்த மருத்துவர், டாக்டர், நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கிரிட்டிக்கலாக இருக்கிறதே அந்த குழந்தை தான். குழந்தையோட கழுத்தை கொடி சுற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ரிப்போர்ட்டை என்று அவள் காண்பிக்க, உடனே பதறி போனவர், ஓ மை காட், என்ன சொல்கிறீங்க, இது எப்படி நடந்துச்சு, இப்போ நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆச்சே என்று எச்சில் விழுங்கியவாறு கேட்டார். அப்போது அவர் அருகில் இருந்த மற்றொரு மருத்துவர் கண்களில் கண்ணீர் வழிய, டாக்டர் ஷீலா, இப்போ இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம யாரையுமே அவங்க சும்மா விட மாட்டாங்க. எனக்கு வேற ஒரு வயசில் குழந்தை இருக்கு டாக்டர், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் என்று மற்றொரு மருத்துவர் ஷீலாவின் காலிலேயே விழுந்து விட்டார். இவர்களின் நிலையை பார்த்து அங்கு படுக்கையில் பிரசவ வலியில் துடித்து கொண்டிருந்த அந்த பெண் டாக்டர் ஷீலாவை அழைத்தாள். டாக்டர் 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 ஷீலா, கொஞ்சம் கொஞ்சம் இங்க பாருங்க டாக்டர் என்று அந்த படுக்கையில் இருந்த பெண் அழைக்க, அனைவரும் அவளை திரும்பி பார்த்தனர். அப்போது அவள் தடுமாறிய குரலில், டாக்டர் டாக்டர் ஷீலா, நான் செத்தாலும் பரவாயில்ல டாக்டர், என் குழந்தைய மட்டும் தயவு செஞ்சு காப்பாற்றி அவங்க கிட்ட கொடுங்க. இந்த குழந்தைய நம்பி அவங்க மட்டும் இல்லை, உங்களை மாதிரி உங்களோட குடும்பமும் இருக்குல்ல, ப்ளீஸ் டாக்டர், இந்த குழந்தைய காப்பாற்றி அவங்க கிட்ட கொடுங்க. என் உயிரை பற்றி கவலைப்படாதீங்க டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர் என்று வலியுடன் கூறிய அவளை கலக்கத்துடன் பார்த்தார் ஷீலா. இதாங்க ஸ்டார்டிங். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேரும் பண்ணுங்கள்.